கன்னிராசிக்காரர்களுக்கு 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதியன்று சனி தன்னுடைய ஆட்சி வீடான கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்குள் குருவின் வீட்டிற்குள் நுழைந்து பயணிக்கவிருப்பதால் உங்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகளில் மாறுதல்கள் ஏற்படுகின்றது என்பதை பார்ப்போம். இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான களஸ்திரஸ்தானத்திற்குள் நுழைந்து இருக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக அதுவாகவே நடக்க இருக்கின்ற நல்லவைகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கிறது. கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் 6ஆம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி. உங்களுக்கு சத்ருஸ்தானாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான யோகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு 7ஆம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் அலட்சியப்படுத்தாமல் எந்தொரு பணிகளிலும் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் நல்லபல முன்னேற்றங்கள் உங்களை தேடி வரும் என்பதை சனி துல்லியமாக உறுதி செய்கிறார். உங்களுடைய ராசிநாதனான புதனின் பார்வையில் சனி நட்புக்கிரகமாக இருக்கும்போது சனி தற்போது கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு சகாயமானவராக இருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் ராசிக்கு 6 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார். இப்படிப்பட்ட சனி 9 கிரகங்களிலேயே நடுநிலைத்தவராத நியாயஸ்தராக நீதிதவராத நீதிமானாக செயல்படுகிறார் என்பது மட்டுமில்லாமல் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் தாக்கங்களையும் மிகவும் நிதானமாக பல்வேறு விதங்களான மாறுதல்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல்களை பெற்றவராக சனி திகழ்கிறார். கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற புதனை சனி நட்புக்கிரகமாக பார்க்கிறார். சனி உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனை நட்புக்கிரகமாகவும் சமக்கிரகமாகவும் பார்க்கிறார். கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு சனி சுமார் 30 மாதங்கள் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் பயணிக்க இருக்கிறார். நவக்கிரகங்களிலேயே மிகவும் பொறுமையாக நகர்ந்து கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களை உருவாக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக சனி திகழ்கிறார். தற்போது கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு சனி நுழைந்தாலும் கூட சில மாதங்களில் சனி வக்ரகதியில் திரும்பி ராசிக்கு 6ஆம் இடமான யோகஸ்தானத்தை நோக்கி 7இல் நகர்ந்து கொண்டிருப்பார் என்பது மட்டுமல்லாமல் மீண்டும் ராசிக்கு 6ஆம் இடமான அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய யோகஸ்தானத்திற்குள் அமர்ந்து முழுமையாக வக்கரம் நிவர்த்தி அடைந்து 2026 மார்ச் மாதம் சஞ்சரிக்க இருக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான கண்டகசனியின் ஆதிக்கம் நீங்குவதால் நன்மைகள் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக நிறைந்துள்ளது. இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு திருக்கணிதத்தின்படி மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திற்குள் நுழைந்து கண்டகசனியாக அமருகிறார். என்றாலும் சனி இன்னும் முழுவதுமாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு நுழையவில்லை. ஏனெனில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 7ஆம் தேதிதான் முழுவதுமாக சனி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் நுழைகிறார். எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய சுமார் 1 வருட காலகட்டங்களில் அற்புதமான அருமையான நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் மாறுதல்களையும் நன்மைகளையும் நிச்சயமாகவே உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான அமோகமான பலன்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய யோகஸ்தானத்திற்கான பலன்களை கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறார். எனவே இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டகசனி ஆரம்பிக்கிறது என்று அதிக அளவில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தில் 3 6 10 11 போன்ற இடங்களில் சனி சஞ்சரிக்கும் போது பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குவார். அப்படிப்பட்ட இடங்களாக இருக்கக்கூடிய 4 இடங்களில் ஒரு இடமான ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து தற்போது நகர்ந்து மறுபடியும் வக்ரநிலையில் 6ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து 6ஆம் இடத்தில் பயணிக்க இருக்கிறார். இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டசனியாக ஒரு சில காலங்கள் இருந்தாலும் கூட சனியின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லை. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதுவாகவே நடக்கவிருக்கும் நல்லவைகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நிச்சயமாகவே உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான யோகஸ்தானத்திற்குரிய பலன்களை இனிதாக நிறைய இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சனி அள்ளிக் கொடுக்கிறார். எனவே கன்னிராசிக்காரர்களான நீங்கள் இந்த சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பது விட சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும்.
கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டத்தில் விரயசனி ஜென்மசனி பாதசனி போன்ற காலகட்டங்களிலும் அர்த்தாஷ்டமசனி அஷ்டமசனி போன்ற காலகட்டங்களில் சற்று சிரமங்கள் ஏற்படும். இதே போன்றுதான் கண்டகசனி காலகட்டத்திலும் சற்று சிரமம் இருக்கும். எனவே அலட்சியம் இல்லாமல் துரிதமாக அவசியமாக செயல்படுவது இந்த தருணத்தில் சிறப்பு. ஆனால் முழுமையாக 7ஆம் இடத்திற்குள் நுழையாமல் சில மாதங்களில் வக்ரநிலையில் 6ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து மறுபடியும் 6ஆம் இடமான யோகஸ்தானத்திற்குள் சனி பயணிக்கப் போவதால் நிச்சயமாகவே மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் கண்டசனியின் காரணமாக உங்களுக்கு இருக்காது. இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் சிக்கல்களும் சிரமங்களும் இல்லாமல் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கு சனிபகவானுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது. சனி உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையில் என்பது மட்டுமில்லாமல் சாதகமான சூழ்நிலையிலும் சஞ்சரித்துக் கொண்டு இரட்டைத்தன்மை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு சனி சகாயமானவராக இருப்பதால் நிச்சயமாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்கள் இந்த நேரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு என்பதை துல்லியமாகவும் தீர்க்கமாகவும் தெளிவாகவும் சனி உறுதி செய்கிறார். உங்களுடைய நிரந்தரமான வேலைவாய்ப்புகள் புதிய வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் என உத்தியோகம் ரீதியாக மற்றும் வியாபாரம் தொழில் ரீதியாக நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் இந்த தருணத்தில் பெறுவதற்கு சனியினுடைய பங்களிப்பு நிறைந்து கிடைக்கிறது. இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் சனி கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கிறார். இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் சனி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி தன்னுடைய பார்வையை உங்களுடைய ராசிக்கு 1ஆம் இடமான ஜென்மராசிக்குள் செலுத்துகிறார். சனியினுடைய சப்தம பார்வை 7ஆம் பார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு கிடைப்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக அமைந்துள்ளது என்பது மட்டுமில்லாமல் சனி 7இல் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தையும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தையும் சனி தன்னுடைய பார்வை பலத்தால் வலுப்படுத்துகிறார். இந்த காலகட்டத்தில் சனியின் பார்வை காரணமாக தாய்வழி உறவுமுறைகளிடம் ஒற்றுமை பலப்படும். நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட புதிதாக சொத்து நிலம் வீட்டுமனை வீடு வண்டிவாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகளில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே காரிய வெற்றிகள் எளிதாக நிறைந்து கிடைக்கும். சனி உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட அவர் ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு ஜென்மராசியை பார்ப்பதால் நிச்சயமாகவே கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகள் நிச்சயமாகவே இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் கட்டுப்பாட்டுக்குள் வரும். ஒரு சில தருணங்களில் சிறு சிறு சிரமங்கள் ஏற்பட்டாலும் அவை நிச்சயமாகவே உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் அடங்கி இருப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு. உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமையை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் மிகச் சிறப்பாக சந்திப்பதற்கான பல்வேறு விதங்களான பணிகளை எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் காரிய தாமதங்களும் தடைகளும் இன்றி இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களை உங்களுடைய ஜென்மராசியை பலமாக பார்வையிடக்கூடிய சனி நிச்சயமாகவே உருவாக்கிக் கொடுக்கிறார். கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டகசனி காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய அபரிவிதமான மாறுதல்கள் உங்களுடைய நிரந்தரமான வருவாய்களை அதிகரித்துக் கொள்வதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல சூழ்நிலைகளை கண்டிப்பாகவே அஸ்திவாரம் போட்டு அள்ளிக் கொடுப்பதற்கான அற்புதமான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே சனி உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார். இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதில் அதிக ஆர்வம் காட்டுவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் பெறப்போவதால் உற்சாகத்துடனும் துடிதுடிப்புடனும் துணிச்சலுடனும் ஆர்வத்துடனும் உத்வேகத்துடனும் பல்வேறு விதங்களான பணிகளை கணக்கச்சிதமாக செம்மையாக மிகச் சிறப்பாக மேற்கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது. இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சனி மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்வையிடுவதால் இதுவரையில் உங்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டு கொண்டிருந்த நோய்கள் உடல் உபாதைகள் தீர்ந்து உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய விதத்தில் அமையும்.
சுகஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் இந்த நேரத்தில் குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகளை நிச்சயமாகவே கன்னிராசிக்காரர்களான நீங்கள் மேற்கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்கள் இனிதாக நிறைய கிடைக்கிறது. உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பண நெருக்கடிகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். காசு பணம் கையில் புழங்கிக் கொண்டே இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கண்டகசனியின் காரணமாக உங்களுடைய மன நிம்மதி கெடக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இன்னும் முழுமையாக கண்டசனியின் ஆதிக்கம் ஆரம்பிக்கவில்லை என்பதால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான யோகஸ்தானத்தின் யோகசனியின் ஆதிக்கம் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் ஏற்பட்டாலும் அவைகள் நிச்சயமாகவே நீங்கி முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் நன்மைகளுக்கும் வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் மன மகிழ்ச்சியை சந்தோஷத்தை உடனடியாக ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களையும் வாய்ப்புகளையும் இனிதாக நிறைந்து அள்ளி கொடுக்கிறார் சனி. இந்த தருணத்தில் உங்களுக்கு அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டாலும் அப்படிப்பட்ட பயணங்களால் உங்களுக்கு நல்லபல அனுகூல பலன்களையும் ஆதாயங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைவதற்கான அருமையான சாத்தியக்கூறுகளும் நிறைய உண்டு. இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அதுவாகவே நடந்தேறக்கூடிய நல்லவைகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்திற்கும் சுமூகமான தீர்வு காணப்படுவது மட்டுமில்லாமல் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் உருவாக்கி கொடுப்பதற்கான யோகங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறது. இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தையும் பார்த்து பலப்படுத்துகிறார். சனியின் பார்வை பாக்கியஸ்தானத்தில் பதிவதால் தொழில் மற்றும் வர்த்தக வளம் மிகச்சிறப்பாக அமையக்கூடிய விதத்தில் புதிய நல்லபல அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களும் யோகங்களும் உங்களை தேடி வரும். உங்களுடைய தனித்திறமை எந்த துறையில் இருக்கிறதோ அந்த துறையில் அசுர வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் அருமையான சிறப்பு வாய்ந்த யோகங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும். இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தை நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக அமைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் சனிக்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்.